அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இன்னைக்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் அதியமான் டீம் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே ரெகுலராக அப்டேட் ஆகும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சரி. நடப்பு நிகழ்வுகள் 20ஆம் தேதிக்கான சில முக்கியமான நியூஸ் தான். ரொம்பலாம் நம்ம பார்க்க போதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பின்னாடி கொஸ்டின் ஆன்சரை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக குடியரசுத் தலைவரை மு க ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காரு. அப்போது சில நிகழ்வுகளுக்கு வந்து சிறப்பிக்குமாறு குடியரசுத் தலைவரை கேட்டிருக்காரு. அவரும் ஒப்புதல் சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும். முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாகாணத்தினுடைய சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுப்பதற்கு அவரை கேட்டிருந்தாங்க. அதாவது இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு முக்கியம். 12/1/1921 தொடங்கப்பட்டது. இப்போது 12/1/1921 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இந்த சென்னை மாகாணத்தினுடைய சட்டப்பேரவை அந்த விழாவிற்கு நூற்றாண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுப்பதற்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவப்படத்தை சட்டப்பேரவை வளாகத்திற்குள் திறப்பதற்காகவும், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் கலைஞர் கருணாநிதி பெயரில் அமைவிருக்கும் நூல் நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு, அப்புறம் சென்னை கிண்டியில் அமையுள்ள பன்னோக்கு அரசு மருத்துவமனை அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா ஒன்று, அப்புறம் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளை குறிக்கும் வகையில் சென்னை கடற்கரை சாலையில் அமைய இருக்கக்கூடிய ஒரு நினைவு தூணை திறந்து வைப்பதற்காகவும் வந்து கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ மெமோரியல் பில்லர் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காகவும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவர்கிட்ட வச்சிருக்கக்கூடிய ரெக்வஸ்ட். அவரும் வரேன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றுவது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் விவசாய நிலங்களில் விவசாயம் சாராத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியர் எம் அரவிந்த் அவர்கள் வந்து ஒரு புதிய உத்தரவு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அதாவது நீங்கள் வேளாண்மை அல்லாத நடவடிக்கைகளை செய்ய மற்றும் கட்டிடங்கள் எழுப்ப ஆட்சியரிடமிருந்து என்ஓசி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? விதிமீறல்களுக்கு எதிராக மக்கள் புகார் அளிக்க 1077 அப்படிங்கிற ஒரு எண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைனுக்கு உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? அப்படி இல்லாமல் என்ஓசி இல்லாமல் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா நீர் இணைப்பு, மின்சார இணைப்பு இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விவசாய நிலையங்கள் நிறைய வீட்டு மனைகளாக மாற்றப்படுது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து மினிஸ்டர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் வந்து ஜூலை 19, 2021 அன்று தமிழ்நாடு பதிவுத்துறையில் பல சீர்திருத்த நடவடிக்கைகளை அறிவிச்சிருந்தார். அதில் முக்கியமான சில சீர்திருத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ரிஃபார்ம் மெஷர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கீகாரமற்ற மனைகளை பதிவு செய்யும் பதிவுத்துறை அலுவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஒன்று, பத்திரப்பதிவுத்துறையில் அங்கீகாரமற்ற மனைகளை பதிவு செய்யக்கூடாது. அப்படி பதிவு செஞ்சீங்கன்னா அந்த பதிவுத்துறை அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அப்புறம் இடைத்தரகர்கள் இன்றி குறிப்பிட்ட நேரத்தில் உரியவர்களை அலுவலகத்திற்கு வரவழைத்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இடைத்தரகர்கள் இல்லாமல் நீங்கள் உரிய நேரத்தில் அலுவலகத்துக்கு வரவழைத்து பதிவு செய்ய வேண்டும். யார் பத்திரம் பதிவு பண்ணுறாங்களோ அவங்கள அழைத்து பதிவு செய்ய வேண்டும். அப்புறம் டோக்கன் சிஸ்டம் அப்படிங்கிறதும் இருக்குது. பதிவுத்துறை அலுவலகங்களில் டோக்கன் அமைப்பு முறை அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே. யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு பேசிஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நீ ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஐநா மேம்பாட்டு திட்ட அமைப்பு அப்படிங்கிறது யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா 12th ஈக்வெட்டார் ப்ரைஸ் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆதிமலை பழங்குடியினர் தயாரிப்பாளர் நிறுவனம் அப்படிங்கிறதுக்கும், கர்நாடகாவை சேர்ந்த, இது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஆதிமலை பழங்குடியினர் தயாரிப்பாளர் நிறுவனம், ஆதிமலை பழங்குடியினர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிறதும், சினேககுஞ்சா ட்ரஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சினேககுஞ்சா அறக்கட்டளை நிறுவனம், இது கர்நாடகாவை சேர்ந்தது. இந்த நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பாதுகாப்பு பணிகளுக்காக உலக அளவில் பூமத்திய ரேகை பரிசு பெற்ற 10 சமூகங்களில் இதுவும் ஒன்று. ஓகே. அவார்டு வாங்கியிருக்கக்கூடிய 10 அவார்டிஸில் இவங்க ஒன்று. சரிங்களா? அதாவது ஆதிமலை பழங்குடியினர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிட்டடும், அதே போல் இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஸ்னேககுஞ்சா ட்ரஸ்ட் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்த நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின், அதாவது ஐஐடி இருக்கு இல்லையா, ரிசர்ச்சர் அட் த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். ஸோ இவங்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேத்தமெட்டிக்கல் மாடல் பேஸ் பண்ணி ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்களாம். எதுக்கு? டு ஐடென்டிஃபை தி கேன்சர் காசிங் ஆல்ட்ரேஷன் இன் செல்ஸ். அதாவது
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு அடிப்படையிலான கணித மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு புற்றுநோயை உண்டாக்கும் மாற்றங்களை அடையாளம் காணுவதற்காக இதை கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சாங்க? ஐஐடி மெட்ராஸ் இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் தென்னாப்பிரிக்க அதிபர் நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பிறந்தநாளை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 18ஆம் தேதி சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. தெரிஞ்சுக்கோங்க, எப்போ வந்து நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷ்னல் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷ்னல் டே, ஆல்சோ நோன் அஸ் மண்டேலா டே. உடனே மண்டேலா படம் ஞாபகம் வந்துடும், மண்டேலா அப்படின்னு சொல்லிட்டு. மண்டேலா டே அப்படிங்கிறது ஜூலை 18. எப்போ? ஜூலை 18ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறாங்க. யார்? ஃபார்மர் சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட். ஓகே, ஸோ இதுக்கான தீம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஹேண்ட் கேன் ஃபீட் அனதர் அப்படிங்கிறதா இதுக்கான தீம். என்னது? ஒன் ஹேண்ட் கேன் ஃபீட் அனதர் அப்படிங்கிறதா இதுக்கான தீம். சரிங்களா? அடுத்து இன்டர்நேஷ்னல் செஸ் டே அப்படிங்கிறது ஜூலை 20ஆம் தேதி. என்னைக்கு? ஜூலை 20 இன்டர்நேஷ்னல் செஸ் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமும். சரிங்களா? சர்வதேச சதுரங்க தினம் அப்படிங்கிறது ஜூலை 20 அன்று கொண்டாடப்படுகிறது. ஸ்போர்ட்ஸ் நியூஸ். 2 முன்னாள் உலக செஸ் சாம்பியன்களான விளாடிமிர் கிராம்னிக் அப்படிங்கிறவரும், அவர் வந்து ரஷ்யா, விஸ்வநாதன் ஆனந்த், இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நடந்த ஸ்பார்க்கசன் டிராஃபிக் இந்த போட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் வந்து வெற்றி பெற்றிருக்கார். அவரை வீழ்த்தி இவர் வெற்றி பெற்றிருக்கார். என்ன கோப்பை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பார்க்கசன் டிராஃபி அப்படிங்கிறது. சரிங்களா? எங்கே நடந்ததுன்னா டார்மண்ட் அப்படிங்கிற இடத்துல நடந்த இந்த போட்டியில் விஸ்வநாதன் ஆனந்த் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதோட இந்த முக்கியமான தகவல்கள் நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சுது. ஸோ இது தவிர இன்னும் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கான கேள்வி பதில்களாகவும் இருக்குது. இது எல்லாமே ஆப்பில் டெஸ்ட்டாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் அதை டெஸ்ட்டாக எழுதிக்கலாம். அதியமான் டீம் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கான PDF, அதே போல் ஆன்லைன் ப்ராக்டிஸ்க்கான டெஸ்ட்டு இதெல்லாமே இருக்கும். இதை முடிச்சுட்டு போய் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்க்கலாம் ரெகுலராக. இதே போல் வீக்லி மந்த்லியும் வந்து அப்டேட் ஆகும். அதே போல் உங்களுக்கு புக்ஸ் எதுவும் வேணும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய வெப்சைட் கீழே ஆன்சர்ஸும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு லைவாகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது இந்த செஷன் அந்த மாதிரி லைவ் செஷன்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ புக்ஸ் எதுவும் வேணும் குரூப் 2க்கு குரூப் 4க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய வெப்சைட்டில் போய் வாங்கிக்கலாம், அல்லது நம்முடைய காண்டாக்ட் நம்பர், ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, குரூப் 4க்கும் அதே போல் குரூப் 2க்குமான புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். ஏதாவது டெஸ்ட்டு வீடியோ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை இந்த நம்பருக்கே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட்.